அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி வாழைக்காய் வறுவல். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாழைக்காவை இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா ஒன்று நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வறுவலுக்கு. சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு தேங்காய் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இது போட்டால் மட்டும்தான் அந்த வாழைக்காய் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் ஃப்ரெஷ்ஷாக இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி செய்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொரன்னு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரம் அதிகமாகிரும். அதுக்காக கம்மியாகவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு ஆட் பண்ணலைன்னா நம்ம மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் இதுவும் சேர்க்குறனால நம்ம பார்த்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம மொத்தமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடிக்கனமான ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வாழைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயிலேயே வாழைக்காவை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வாழைக்காவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ தான் வாழைக்காய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் தேவைப்படுறப்ப மட்டும் வாழைக்காவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருள கிண்டணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக அந்த வறுவல் மாதிரி வரும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. ஜாரை அலசின தண்ணியை லைட்டாக ஊற்றுனேன். நிறைய ஊற்றிக்காதீங்க, லைட்டாக ஊற்றுங்க. அதில் மசாலா இருக்கும், அதை வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ லைட்டாக ஊற்றினா போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா மூடி போட்டு வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த க்ரன்ச்சினஸ் வரும். பாருங்கள், வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. மசாலாவோட எப்படி இருந்துச்சு பார்த்திங்களா? இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சுருள கிண்டோன்னே இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக வந்துருச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.